இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் 5 வகையான தேனீக்கள் இருக்குது. 5 வகையான தேனீக்கள் முதலாவது மலைத்தேனி, இரண்டாவதாக கொம்பு தேனி, மூன்றாவது இந்திய தேனி, நான்காவது இத்தாலிய தேனி, ஐந்தாவதாக நம்ம கொசு தேனி என்று சொல்கிறோம். 5 வகையான தேனீக்களில் இந்த மலைத்தேனியானது மலைப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இது மலைத்தேனி என்று அழைக்கப்படுகிறது. நமது மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில், கடைகளில் கிடைக்கக்கூடிய தேன்களில் இந்த மலைத்தேனிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் தான் அதிகமாக விற்கப்படுகிறது. ஏறக்குறைய இந்த சந்தையில் கிடைக்கக்கூடிய தேனில் 80% மேற்பட்ட தேன் மலைத்தேனீக்களிலிருந்து எடுக்கப்பட்ட தேனாகும். இந்த மலைத்தேனியை நாம் வளர்ப்பது மிக சிரமம். ஏன்னா இது கொட்டும் தன்மையுடையது. 10க்கும் மேற்பட்ட தேனீக்கள் கொட்டினால் அவர்களை காப்பாற்றுவது கடினம். எனவே மலைத்தேனியை வளர்க்க இயலாது. பொதுவாக இது மலைப்பகுதிகளிலும் உயர்ந்த மரங்களிலும், தென்னை மரம், வாகை மரம், சில் காட்டன் என்று சொல்லக்கூடிய இலவம்பந்தி மரம், இது போன்ற நிறைய மரங்களில், உயர்ந்த மரங்களில் இது அதிகமாக இந்த தேனடையை கட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி, உயர்ந்த தண்ணி தொட்டி, அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்ஸில், மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் இந்த தேனீக்கள் தேனடையை கட்டுகின்றன. இந்த தேனீக்களை நாம் வளர்க்க இயலாது. அடுத்தபடியாக பார்த்தோமானால் கொம்பு தேனி என்பது நாம் அனைவரும் பார்த்த ஒன்று. அதாவது மரக்கிளைகளிலே மாமரம், கொய்யா மரம், சப்போட்டா மரம் போன்ற மரங்களிலே சின்ன குச்சி தொகையிலே குச்சியில் கட்டக்கூடியது. இந்த தேனானது, இந்த தேனீக்கள் சின்ன அடையை, நில அளவுக்கு ஒரு சின்ன சைஸான அடையை தான் தேனடையை கட்டுகிறது. இதில் தேன் எங்கே இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, அந்த குச்சிக்கு மேற்புறம் தேன் இருக்கும். கீழே உள்ள பகுதியில் தேனீக்களுடைய முட்டை, புழு, கூட்டுப்புழு, ஈக்கள் போன்றவை காணப்படும். இந்த தேனீக்களையும் வளர்க்க இயலாது. ஆனால் இந்த தேனீக்களிலிருந்து அரை கிலோவிலிருந்து ஒரு 1.5 கிலோ தேன் அளவு தான் கிடைக்கும். ஒரு தடவை தேன் எடுத்தோம்னா குறைஞ்சபட்சம் அரை கிலோ தான் தேன் கிடைக்கும். ஆனால் இந்த தேனீக்களை நாம் அயல்மகந்த சேர்க்கை என்று சொல்லக்கூடிய பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவதில் நாம் இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக இந்த சிறுதேனீக்கள் அல்லது கொம்பு தேனி, சிறுதேனீக்களை இந்த கொம்பு தேனீக்கள் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் லிட்டில் பி என்று சொல்கிறோம். இந்த தேனீக்களில் நம்ம மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சியோட விளைவாக இந்த தேனீக்களை மற்ற தேனீக்களை போல வளர்க்கலாம், பெட்டிகளை பிடித்து வைக்கலாம் அப்படிங்கிற நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்களை அதாவது முருங்கை தோட்டத்தில் வைக்கும்போது, குறிப்பாக ஒரு 100 காய் காய்க்கக்கூடிய முருங்கை மரம் நான் 140 காய், ஒரு 40 காய் எக்ஸ்ட்ரா, 40% விளைச்சலை அதிகரிப்பதில் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் நாங்கள் கொத்தமல்லியில் இந்த சிறு தேனி பிடிச்சி வச்சு அதுலேயும் இதோட விளைச்சல் அதிகரிக்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுதேனி மிக முக்கியமானதாக, அதாவது பயிர் உற்பத்தி பெருக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய தேனியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது புற்றுத்தேனி என்றும், அதாவது பொந்தில் இது அடையை கட்டுவதால் பொந்து தேனி என்றும், புற்றில் கட்டுவதால் புற்றுத்தேனி என்றும் இது அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் இயற்கையிலே இருக்கக்கூடிய தேனி. இந்த தேனியை நாம் குறிப்பாக இப்போ பெட்டியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இந்த தேனீக்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த தேனீக்கள் தான் அதிகமாக நம்ம வளர்க்குறோம். தென்னிந்தியாவில் அதிகமான தேனீக்கள் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது இந்திய தேனி தான். இது அடுக்கடுக்காக அடையை கட்டும். மற்ற தேனீக்களை போல இல்லாமல், மற்ற தேனி இப்போ மலைத்தேனியோ கொம்பு தேனியோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடை தான் கட்டும். பட் இந்த இந்திய தேனி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அடையை கட்டும். அதனால் இதுக்கு பேர் அடுக்கு தேனின்னு பேர். இந்த அடுக்கு தேனியை தான் நம்ம பெட்டிகளில் பிடிச்சி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழ்நாட்டில், கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் இந்த தேனீக்களுடைய வளர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இதில் தேனுன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 கிலோ, ஒரு தடவை தேன் எடுத்தால் 3லேருந்து 5 கிலோ தான் கிடைக்கும் தேன். ஆனால் இதை வளர்க்குறது ஈஸியாக இருக்குது. அதேபோல் பயிர் உற்பத்தி பெருக்கத்தில் நம்ம இதை வைக்கும்போது தேனுக்கு தேனும் கிடைக்கும், பயிருடைய விளைச்சலும் கூடுது. அதுதான் இந்த இந்திய தேனி. இந்த இந்திய தேனியை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இத்தாலிய தேனி பார்த்தீங்கன்னா உருவத்தில் பெருசாக இருக்கும் மலைத்தேனிக்கு அடுத்து. அதோட தேன் உற்பத்திலையும் பார்த்தீங்கன்னா இது மலைத்தேனிக்கு அடுத்ததாக இருக்குது. ஒரு தடவை தேன் அறுவடை பண்ணோம்னா 20லேருந்து 30 கிலோ தேன் நம்ம அறுவடை பண்ணலாம். இந்த தேனை இதை இந்த இத்தாலிய தேனீக்களை அதிகமாக வட இந்தியாவில், ஹிமாச்சல் பிரதேஷ்,
உத்தரப்பிரதேஷ் இதே போல் பகுதியில் வந்து இது அதிகமாக வளர்க்குறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற மாநிலங்களில், குறிப்பாக பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இது அதிகமாக வளர்க்குறாங்க. இந்த தேனி வந்து வச்சிருக்க எல்லாருமே வட இந்தியாவில் இந்த தேன் பெட்டியை வச்சு தேன் உற்பத்தி பண்ணுற எல்லாருமே பல லட்சங்களுக்கும் கோடிகளும் அதிபதியாக இருக்காங்க. ஏன்னா இது தேன் உற்பத்தியில் அதிகமான அளவு தேனை கொடுக்கறதால இந்த தேனை உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லாரும், தேன் உற்பத்தியாளர்கள் எல்லாரும் லட்சாதிபதியாக இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த தேனை வந்து நாம தமிழகத்தில், அதாவது தென்னிந்தியாவில் இதை வளர்க்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பூக்கக்கூடிய தாவரங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது ஏக்கர் கணக்கில் 300 ஏக்கர், 400 ஏக்கர், 500 ஏக்கர் பருத்தி இருக்குன்னா ஒரு 500 ஏக்கர் பருத்தி ஒரே இடத்துல இருக்கணும். எள்ளு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு 500 ஏக்கர், 600 ஏக்கர் எள்ளு ஒரே இடத்துல இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த அதிகமாக பூக்கள் கிடைக்கக்கூடியது வந்து, பூக்கள் இருந்தால் தான் தேனீக்கள் வந்து அந்த மலர் தேனை எடுத்து தேனாக மாற்றுது. அது வந்து இதுக்கு அதிகமாக கிடைக்காததால இங்கே தென்னிந்தியாவை பொறுத்தளவு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் வட இந்தியாவில் நான் மேலே குறிப்பிட்ட அந்த மாநிலங்களில் ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இது அதிகமான அளவு வளர்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொசுத்தேனி இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது இயற்கையிலே இருக்குது. அதாவது கிராமங்களில் மண் சுவத்தில் இருக்கும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மண் சுவத்து வெடிப்புகளில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து மரப்பொந்துகளில் இருக்குது. அப்போ வந்து இது அதிகமாக மரப்பொந்துகளில் இருக்குது, மண் சுவத்து வெடிப்புகளில் இருக்குது. சுவிட்ச் பாக்ஸ் நம்ம வீட்டிலலாம் கிராமத்தில் மரத்துலலாம் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த இடுக்கில், கதவு இடுக்குகளில் இதெல்லாம் இருக்கும். லேசாக சிறிய துவாரம் வழியாக தான் இது போயிட்டு வர மாதிரி தெரியும். ஆனால் இதனுடைய முழு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய இதில் தான் இருக்குது. அந்த செவுத்துக்குள்ளே தான் வந்து அது இருக்கும். ஸோ அதனால் இந்த 5 வகையான தேனீக்களில் இந்த தேனி வந்து கொட்டாத தேனி. இந்த கொசு தேனி வந்து கொட்டாத தேனி. மற்ற 4 தேனியும் கொட்டும். நமக்கு அதை கொட்டும்போது வீக்கம் வரும், லேசாக ஜுரம் வரது கூட வாய்ப்பு இருக்குது, வாமிட்டு வரும். ஆனால் இந்த தேனியை பொறுத்தவரை இது கொட்டாது. 5 வகையான தேனீக்களில் கொட்டாத தேனிங்கிறது இந்த கொசு தேனி. ஏன் கொட்டுறது இல்லைன்னா அதில் கொடுத்து இல்லை. இந்த கொசு தேனியிலேருந்து எவ்வளோ தேன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குறைஞ்ச அளவு தேன் தான் கிடைக்குது. குறைஞ்ச அளவு தேன் தான் 100 கிராம் தான். ஒரு தடவை அறுவடை பண்ணிங்கன்னா 100 கிராம் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் இருக்கிற தேனில் இந்த தேன் தான் அதிக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, தேன் வந்து சராசரியாக 1 கிலோ 500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த தேன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 கிலோ வந்து 5000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்காங்க. ஆனால் தேன் வந்து உற்பத்தி கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு அடையிலேருந்து, ஒரு தடவையிலேருந்து, ஒரு கூட்டிலேருந்து, தேன் கூட்டிலேருந்து வந்து 100 கிராம் தான் எடுக்க முடியுது. அதனால் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த கொசு தேனி வந்து தேனை அடைய கட்டாது. தேனை கட்டாமல் சின்ன சின்ன குமிழாக இருக்கும். அதாவது சோளக்கதிர் மாதிரியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன திராட்சை மாதிரியும், அந்தளவுக்கு தான் இண்டிவிஜுவலாக தனித்தனி தான் இருக்கும். தேன் மற்ற தேனீக்கள் கட்டுற மாதிரி, மலை தேனி, கொம்பு தேனி, இந்திய தேனி, இத்தாலி தேனி கட்டுற மாதிரி தேன் அடைய வந்து இது கட்டாது இந்த கொசு தேனி பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த கொசு தேனுடைய தேன் தான் அதிகமாக இருக்குது. சரி, தேன் மட்டும்தான் விலை அதிகமாக மருத்துவ குணம் கொண்டதாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேனீக்கள் பயிர் உற்பத்தி பெருக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா சின்ன சின்ன பூக்கள், அதாவது பெண்கள் அணியக்கூடிய மூக்குத்தி சைஸுக்கெல்லாம் சில பூக்கள் இருக்குது. அந்த சைஸில் வந்து மலை தேனியோ, இத்தாலி தேனியோ, இந்திய தேனியோ அல்லது சிறு தேனியோ உள்ளே போயிட்டு வர முடியாது. அந்த சிறிய வகை பூக்களில், அதாவது வேப்பம்பூவாக இருக்கட்டும், மாம்பூவாக இருக்கட்டும், அல்லது முந்திரி பூவாக இருக்கட்டும், அதாவது நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய பூவாக இருக்கட்டும், இதே போல் சின்ன பூக்களில், அந்த மற்ற தேனீக்கள் உள்ளே சென்று வர முடியாத பூக்களில் இந்த கொசு தேனியாக போயிட்டு வருது. அதனால் இதை வந்து நம்ம வந்து இதே போல் மாந்தோப்பில், முந்திரி தோப்பில், நெல்லி தோப்பில் இந்த தேனீக்களை போய் வைக்கும்போது பயிர் உற்பத்தி வந்து பெருகுது. அதனால் இன்றைக்கி வந்து இந்த கொசு தேனீக்கு வந்து தமிழகத்தில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பொதுவாக இந்த தேனீக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய வளர்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வளர்ப்பதால் தேன் கிடைக்குது, மற்ற தேன் மெழுகு இதே போல் பொருட்கள்லாம் கிடைச்சாலும் மிக முக்கியமாக பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கு நமக்கு பயன்படுறதால தான் நம்ம தேனீக்களை வளர்க்கணும் நம்ம அரசாங்கம் சொல்லுது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து தேசிய தோட்டக்கலை முகமை NHM என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தின் மூலம் தேன் பெட்டியவும் ஈயும் வந்து விவசாயிகளுக்கு மானியத்தில் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பீ போர்டு என்று சொல்லக்கூடிய தேசிய தேனி வாரியம் டெல்லியில் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 7 நாள் பயிற்சி, அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் 7 நாள் பயிற்சியை வந்து அதாவது தமிழகத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள தோட்டக்கலைத்துறை மூலம் வந்து 7 நாள் பயிற்சியானது வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு. இதெல்லாம் நீங்கள் விவசாயிகள் இந்த பயிற்சிகள்லாம் பங்கு பெற்று தேனீக்களை வளர்த்து பயிர் உற்பத்தியை பெருக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே. சுரேஷ் அவர்களை 099
65288760 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.